உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொள்கிற வேற்று மத சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி, தேவன் தாமே ஆஸ்வதிப்பராக. பெரியவர்களுக்கும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை ஆவிப்பிரகமாக கட்டுவார். அதாவது யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு பயந்தவன், ஆண்டோடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, மைனர் ப்ராஃபட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ நினைவேக்கு போன் கர்த்தர் சொல்றாரு, ஒரு வார்த்தை அவனுக்கு வருது நேராக. ஆனா அதை மீறி கீழ்ப்படியாம பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு ஓடி போறான், ஒளிந்து கொள்ள போறான், கப்பல் பிரயாணம் பண்றான். அந்த பிரயாணத்துல மற்றவங்க உயிர் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றாங்க, வேகமாக சொல்றேன், அவனை சமுத்திரத்தில் போட வேண்டியதாயிற்று, தள்ள வேண்டியதாயிற்று. தள்ளின உடனே ஆண்டவர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஒரு மீனை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த மீன் அவனை விழுங்கிட்டு, அவன் ஒரு மீனின் வயிற்றில் 3 நாள் 3 nights 3 days இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த மீனின் வயிறு எனக்கு பாதாளம் போயில் இருக்கிறது. பாதாளம் எப்படி இருக்கும், இருண்ட குழியாக இருக்கும், அதுதான் பாதாளம். அந்த பாதாளத்தில் இருந்தது போல் இருக்கு, அந்த மீனின் வயிறு பாதாளம் போல் இருக்கிறதா. ஆம், ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிக்கு, தேவஜனமே, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு ஒருவேளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கீழ்ப்படியாம நம்ம போயிருந்தவனால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் ஒப்புரவாகுவோம். அது போல இந்த யோனா என்ன பண்ணான், ஒப்புரவாகினான். ஆண்டவர்கிட்ட மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் ஜெபித்தான். இவனும் 3 நாள் ஃபாஸ்டிங், அந்த மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங்கு. அப்ப பரிசுத்தமா அவன் ஜெபிச்சான், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணான். ஆண்டவரே மீனின் வயிறுக்கு பாதாளம் போல இருக்குப்பா, என்னை விடுவீங்கன்னு கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் தான் அந்த பிரச்சனையை அவனுக்கு வர வைத்தார். நம்ம வாழ்க்கையில் கூட சில செய்ய நம்மளை சிரிச்சிப்பார். ஒரு தகப்பனாக, பரம தகப்பனா நம்மை அவர் அழிக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். இந்த யோனாவை எப்படி கைவிடலையோ நம்மை கைவிட மாட்டார். அந்த யோனாவை திரும்பமாக அவனுக்கு அந்த மீனை கக்கிவிட செய்தார். கக்கி விட்டது கரையிலே, அவன் கரை சேர்ந்தான். நம் வாழ்க்கையில் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கரை சேருவோம். நமக்கு இதை பார்த்துக்கிட்டு ஒரு தீங்கு வராது, ஒரு சேதம் வராது, ஒரு நஷ்டம் வராது. நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. யோனா எப்படி யோனாவை திரும்பமாக கர்த்தருடைய வார்த்தை 2வது அவன் ஆண்டவரை பயன்படுத்தப்பட்டு அந்த அவனுடைய வேலை, ஆண்டவருக்கு செய்ய வேலை அவன் செய்தான். எழுந்து நினைவுக்கு திரும்பி போனான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அதுபோல திரும்பமாக நாம் நம் வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியாக செய்திருந்தோமானால், அவருடைய கிருபையை போக்கடித்து இருந்தோமானால், ஆண்டோட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, மன்னிக்க கிருபை உள்ளவரே, ஆண்டவரே மன்னிக்க தயவு பெருத்தவரே, என்னை மன்னிங்க, மறுபடியுமாக என்னை எழுப்பி என்னை பிரகாசிக்க செய்யுங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், உங்க நாம மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமம் நல்ல பிதாவே, ஆமென்.